தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்டென்ட்ல நீங்க பார்க்க போறது சாதாரண 2 விஷயங்கள் தான். ஆனா எப்பவுமே சாதாரண விஷயங்கள் ஒரே டைம்ல ஒன்றன் பின் ஒன்றா நடக்கும்போது அது நிறைய கேள்விகளை மக்கள் மனசுல விதைச்சு விட்டுரும். அது போல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சாண்ட்ரா அவர்கள் எவிக்ட் ஆனாங்களா அந்த டிவி ஷோல இருந்து. இதே டைம்ல கம்ருதீன் அவர்கள் தெருவில் இறங்கி குத்து டான்ஸ் போட்டிருக்காப்புல, அவரோட படைபலத்தோடு, ரசிகர்கள் படைபலத்தோடு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பல பேரும் பலவிதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த பிக் பாஸ் 9th சீசன்ல பாரு கம்ருதீன் இந்த காம்போவை விட வினோத் கம்ருதீன் இந்த காம்போவை தான் மக்கள் நிறைய பேரை ரசிச்சு பார்த்தாங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருமே பிக் பாஸ் ஷோவை தொடர்ந்து பார்க்குறவங்களா இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் நான் சொல்ற விஷயம். இந்த 2 பேர் சேர்ந்தாங்கனாக்கா ஃபன்னு கேரண்டி. அதுவும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வினோத் அவர்களை அந்த அளவுக்கு ஒரு உயிர் நண்பனா பார்த்து நேசிச்சவர் தான் கம்ருதீன். அந்த அளவுக்கு 2 பேர் காம்போ சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டர் உள்ள வர வரைக்கும் அந்த கேரக்டர் எதுன்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை நானா சொல்லல, பிக் பாஸ் ஷோ பார்க்குற பல பேருமே வாய்மொழியா சொல்லிட்டு இருக்க விஷயம் இதுதான். இதுல இந்த நாய் குலைச்ச ஒரு விஷயம் நைட் நேரத்துல பிக் பாஸ் வரலாற்றிலேயே முறையே நடந்துச்சுன்ற மாதிரி அப்ப பல பேர் பேச ஆரம்பிச்சிருந்தாங்களே. அதுக்கு இது காரணமா இருக்கும் அது காரணமா இருக்குன்னு நிறைய பேர் அசம்ஷன்ஸ் அடிக்கிட்டு இருந்தோம்ல. அப்போ ஒரு கார் டாஸ்க் நடந்துச்சு பாருங்க. சாண்ட்ரா கூட கீழே தள்ளி விட்டு அந்த டாஸ்க் தான். அந்த டாஸ்க் நடக்கும்போது கம்ருதீனும் பார்வதியும் காருக்குள்ள அமர்ந்து பேசிப்பாங்க. அந்த நைட்டு நாய் குலைச்ச விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப முத்தமிட்டது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை கம்ருதீனே ஓப்பனா ஒத்துக்கிற மாதிரியும் அந்த எபிசோடும் ஒளிபரப்பாகி இருந்துச்சு. ஸோ நாய் குலைச்சுக்கான காரணம் என்னவா இருக்கணும் நேயர்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, லிட்டரலா அதான் உண்மைன்ற மாதிரி ஒரு முடிவும் அந்த எபிசோட பார்க்குறப்ப எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. ஆனா இந்த இஷ்யூல பல பேரும் கோபம் தான் பட்டாங்க. ஏன்பா உலகம் முழுக்க பார்க்குற ஒரு டிவி ஷோ, அதுல போயிட்டு இது போல நடந்துக்கிட்டா எப்படிப்பா? ஷோல நீங்க இது பண்ணாதீங்க. தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன பண்ணாலும் யார் கேட்க முடியும், யார் கேட்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்களோட முடிவு. ஆனா இங்க பண்ணாதீங்கன்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல சாண்ட்ராவை தள்ளி விட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சா. இது எல்லாம் சேர்த்து வச்சு எங்க வந்து முடிஞ்சது? விஜய் சேதுபதி அவர்கள் 2 ரெட் கார்ட்ஸை தூக்கி காட்ட ஆரம்பிச்சிட்டார். இல்ல 2 பேரும் அந்த ஷோல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காரணத்துக்காக மட்டும் கிடையாதுங்க, சாண்ட்ரா இஷ்யூ மட்டும் இல்ல, எல்லா காரணத்தையும் மனசுல வச்சு இதுக்கப்புறம் இவங்கள ஷோல வச்சிருந்தா நம்ம ஷோ இழுத்து மூடப்பட வேண்டியது இருக்கும்னு பயத்துல தான் அவங்க ரெட் கார்ட்ஸ் எடுத்து காட்டுற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. இதுவும் பீப்புள் மைண்ட் வாய்ஸ்ல தெளிவா கேட்கவும் முடிஞ்சது. எல்லாரும் அந்த டைம்ல கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேருக்கு அகேன்ஸ்டா நின்னாங்க. அதெல்லாம் பார்வதி மேல கோபம் பல பேருக்கு இருந்துச்சு நேயர்களுக்கு. கம்ருதீன் மேல ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி பாவமாவும் இருந்துச்சு. இந்த பையன் அந்த பொண்ணு மேனிபுலேட் பண்ணிட்டாங்கப்பா, அதனால அந்த பையன் சீக்கிரமா வெளியே போற மாதிரி ஆயிடுச்சு. வினோத்து கூட மட்டும் இந்த பையன் டிராவல் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா டைட்டில் வினரா வந்து கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவரே சதிச்சுக்கிட்டார்ல அவரோட வாய்ப்புகளை அப்படின்னு பல பேரும் பாவப்படுற மாதிரியும் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சது. ஸோ சாண்ட்ரா இஷ்யூ தள்ளிவிடப்பட்ட இஷ்யூ நடந்து முடிஞ்ச பிற்பாடு மக்களோட ஒட்டுமொத்த கோபமும் கம்ருதீன் நோக்கி திரும்பி இருந்துச்சா. இப்போ சாண்ட்ரா அவர்கள் இந்த பிக் பாஸ் ஷோல இருந்து எவிக்ட் ஆயிட்டாங்க, வெளியே அனுப்பப்பட்டாங்க. வெளியே அனுப்பப்பட்ட இதே நேரம் கம்ருதீன் ரோட்ல இறங்கி செம்ம டான்ஸ் ஒன்று போட்டிருக்காருங்க. அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருக்காப்ல. அப்பதான் அந்த டான்ஸையும் ஃபுல்லா குத்தாட்டம் போட்டு அந்த ரசிகர்கள் எல்லாரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்காரு கம்ருதீன். இப்போ 2த்தையும் கனெக்ட் பண்ணி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க சாண்ட்ரா பயங்கரமா நடிப்பாங்க, அவங்க நடிக்கிறாங்க ஷோல, அவங்க நடிச்சது உண்மை நினைச்சு நல்ல மனுஷன் கம்ருதீனை போய் இப்படி பண்ணிட்டீங்கன்னு அவரோட ஃபேன்ஸ்லாம் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே ஈவெண்ட்ல.
ஸோ மக்கள் மனநிலை எப்படி ஓவர் நைட்டில் மாறி இருக்கு பார்த்தீங்களா? அதிகமாக வெறுக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டாக கமருதீன் அவர்கள் இருந்தாங்களா பாரதி கூட சேர்ந்ததுனால, இப்போ மக்களால் அதிகமாக கொண்டாடப்படுற ஒரு நபராகவும் இதே கமருதீன் தான் இருக்காருங்க. மக்களை புரிஞ்சிக்க முடியல. பரவச நிலையில் கமருதீன் ஆன டான்ஸ் இருக்கே, மனுஷன் எதை நினச்சி அப்படியே ஆடினார்னு தெரில. இதுக்கு மத்தியில் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறது, பெரிய பெரிய மாலை அணிவிக்கிறதுலாம் நடந்துட்டு இருந்துச்சு இதே ஈவெண்ட்டில், கமருதீனை சிறப்பிக்கிற இந்த ஈவெண்ட்டில். அப்போ சடனாக கானா வினோத் அவர்களுக்கு வீடியோ காலை பண்ணிட்டாங்க அங்கே இருந்தவங்க. அவர் இந்த கூட்டத்தை பார்த்து அவரு ஒரு மாதிரி மிரண்டாரு, என்ன க்ரௌடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொண்டாட்டத்தை பார்த்து அவரே மலைச்சு போனாருங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு செலிப்ரேஷன். டைட்டில் வின் பண்ணியிருந்தா கூட கமருதீனுக்கு இப்பேற்பட்ட வரவேற்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. எப்பேற்பட்ட வரவேற்பு பார்த்தீங்களா? ரசிகர்கள் கமருதீன் மேலே வச்சிருக்க அன்பு இருக்குல்ல, அதையும் இந்த கூட்டத்தில் பார்க்க முடிஞ்சதுங்க. அவ்வளோ ரசிகர் குட்டு குட்டுன்னு ஓடி வந்து இவரை ஆற தழுவி முத்தமிட்டு இதெல்லாம் அங்கே நடந்துச்சு. இதே போல் முத்தமேட்டருக்கு தான் முதல்ல கமருதீனை பல பேரும் கடிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா, கிட்ட அதே விஷயம் அன்பால் நடக்கிற மாதிரி இருக்கு. பட்டுன்னு மாற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்த கமருதீன் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டார்னே சொல்லலாம் அந்த ஈவெண்ட்டில்.
ஸோ மக்களுக்கு எப்போவுமே ஒருத்தர் தேவை போல இருக்குங்க. அதாவது நம்மளை கொண்டாட வேணாம், நாம ஒருத்தரை கொண்டாடணும். அப்பேற்பட்ட ஒருத்தர் முதல்ல சினிமா கலைஞர்கள், அதுக்கப்புறம் டிவி சீரியலில் நடிக்கிறவங்க, இதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இப்போ ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்றுட்டு வந்தாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு போயிட்டாங்களா மக்கள். ஓகே, இந்த பிக் பாஸ் 9ஓட டைட்டில் வின்னரா திவ்யா அவர்கள் அறிவிச்சிடலாமா? கிட்டத்தட்ட சோர்ஸ் தகவல் எல்லாம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. மக்களோட அபிமானமும் இவங்களுக்கு பெருசாக கிடைச்சிட்டு இருக்கிறதையும் லிட்டலாக பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. இவங்களுக்கு பிஆர் டீம் இருக்கோ இல்லையோ அதில் நான் முடிவு பண்ணல, மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரியல் கண்டஸ்டன்ட்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லை, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே தான் இருக்காங்க. யாரை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சிந்திங்க மக்களே. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.